Assalamu Alaikum Warahmathullahi Wabarakathuhu. இன்றைய அரபு பாடத்தில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பகுதியை கொண்டு வந்திருக்கின்றேன். குர்ஆனில் இடம்பெறக்கூடிய சில வார்த்தைகள், அதனுடைய சரியான கருத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது, குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அடிக்கடி அந்த வார்த்தைகளை நாம் கண்டு கொள்வோம், அதனை ஓதுவோம், வாசிப்போம். இதன் காரணமாக அரபு பாஷனுடைய ஒரு பெரும் பகுதிக்கு பங்குதாரர்களாக நமக்கு ஆக முடியும் என்றால் அதனை மனனம் செய்து கொள்ள முடியும். இதனால் நம்முடைய பாஷையின் உயர்வையும் எங்களால் காண முடியும். நான் இங்கு சில எண்ணிக்கைகளுடன் வார்த்தைகளை எழுதியிருக்கின்றேன். 13 வார்த்தைகள், வெறுமனே குர்ஆனின் உடைய 13 வார்த்தைகளை படித்துக் கொள்வதன் மூலமாக 13,701 வார்த்தைகளை அறிந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்படி என்றால் சில வசனங்கள், சில வார்த்தைகள் வருகின்றன குர்ஆனில் 1000, 9000, 700 என்று இவைகள் பல எண்ணிக்கையாக பல இடங்களில் வருகின்றது. அதாவது 1000 தடவை, 9000 தடவை, 8000 தடவை என்றெல்லாம் அந்த வார்த்தைகள் வருகின்றன. இவைகளை நாம் பாடமாக்கிக் கொள்வதன் மூலமாக இந்த 13 வார்த்தைகள் 13,700 இடங்களில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய உள்ளத்துல மிகவும் இலகுவாக தெரிப்படும். இந்த முறையில் அரபு பாஷையில் உங்களுக்கு முன்னேற முடியும். அதற்குண்டான பல அமைப்புகளை மீண்டும் பல வகுப்புகளில் உங்களுக்கு தர இருக்கிறோம். எனவே நான் கூறக்கூடிய முறையில நீங்க அதனை நல்ல முறையில கிரகித்து பாடமாக்கிக் கொள்வீர்கள் என்றால் அதனுடைய முன்னேற்றத்தை உங்களுக்கு காண முடியும். பாருங்கள், வெறுமனே 13 வார்த்தைகள் 13,701 வார்த்தைகளை அறிந்ததாக மாறிவிடும் என்றால் இது ஒரு பெரிய விந்தையாகவும் இருக்கும். அந்த வகையில் நான் முதலாவது கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லாஹ். அல்லாஹ் என்ற வார்த்தை, இதற்கு அல் இஸ்முல் ஆலம், அதாவது மகத்துவமிக்க கண்ணியமிக்க இஸ்ம், பெயர் என்றும் கூறப்படும். அந்த பெயரினால் துஆ கேட்கும் பட்சத்தில் கபூலாகும் என்றும் கூறப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் என்ற அந்த அல் இஸ்முல் ஆலம் 2702 இடங்களிலே குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன், எங்களுக்கு தெரியும். இரண்டாவது மா. இந்த மா என்ற வார்த்தை 2155 தடவைகள் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கு இல்லை என்ற கருத்தை கொடுக்கலாம். மா என்றால் இல்லை. மேலும் மா என்று நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுது எது, என்ன என்ற கருத்தை கொடுப்போம். மற்றும் மா எனும் பொழுது சிலர், சிலது என்ற கருத்தும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த 13 வார்த்தைகளின் ஊடாக பல விடயங்கள்ல முன்னேற்றம் அடைய முடியும். எனவே நல்ல முறையில் இந்த 13 வார்த்தைகளையும் மனனம் செய்து கொள்ளுங்கள். இதனால் நாம் அரபியில் விற்பனர்களாக மாறவும் முடியும். இன்ன, இந்த இன்ன என்ற வார்த்தை 1532 தடவைகள் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதனுடைய கருத்து நிச்சயமாக, உறுதியாக, சந்தேகமின்றி என்று திடனாக போன்ற உறுதியை பகர்வதற்கு நாம் அதனை உபயோகப்படுத்துவோம். இன்ன. மூன்றாவது கான. கான இருந்தான் அல்லது இருந்தது, அவன் இருந்தான் என்பதற்கு கான என்ற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணுவோம். இது 1361 இடத்திலே புனிதால் குர்ஆனில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது அல்லதீன. அல்லதீன சிலர், மனிதர்கள்,
சில மனிதர்கள், அவர்கள் என்ற கருத்தை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றது. இது 1080 இடத்தில் 1080 இடத்தில் குர்ஆனிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது ரப். ரப் என்ற வார்த்தை, ரப்பு அல்லது ரப், பராமரிப்பவன், வளர்ப்பவன், போஷிப்பவன் என்ற கருத்தை இது கொடுக்கிறது. 970 இடங்கள் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த ரப் என்ற வார்த்தை வளர்ப்பவன், பராமரிப்பவன், போஷிப்பவன் என்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கின்றது என்கிறதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது மண். மண் என்றால் கேள்வி கேட்போம், யார்? மேலும் அது இடையில் வரும் பொழுது நாம் வேறு பல கருத்தையும், எப்படி மாவுக்கு சிலர் என்ன எது என்ற கருத்தை கொடுத்தோமோ அதே போன்று இந்த மண்ணுக்கும் சிலர் என்ற கருத்து இருக்கிறது. எந்த மனிதர் என்றும் நம்மால் கூற முடியும். 823 இடங்களிலே இது பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தான் 8வது இல்லா. இல்லா என்றால் தவிர, அன்றி, இன்றி, ஒளிய என்று நாம் கூறுவோம். 666 இடங்களிலே இதனை காண முடியும். தவிர. அடுத்தது இன். இன் என்றால் அது நிபந்தனைக்கு பாவிக்கப்படும். இன்ஜாஅ. குர்ஆனில் ஒரு ஆயத்து வருகின்றது. குர்ஆனுடைய வசனம், இன்ஜாஅ ஃபாசிகுன், ஒரு பாவி வந்தால், பினபைன், ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால். இன். இன் என்றால் இல் என்ற கருத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். அதாவது இஃப் உடைய கருத்தை அது உணர்த்தும். இது 628 இடங்கள்ல குர்ஆன்ல பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அன். அன் எனும் பொழுது இக்கு, அதாவது என்ற கருத்தை நாங்கள் கொடுப்போம். அன். இது 576 இடங்கள்ல குர்ஆனிலே இருப்பதனை அவதானிக்க முடியும். அடுத்து இதா. இதா வந்த பொழுது என்ற அந்த கருத்து. இதா ஜாஅ, வந்த நேரத்தில், வந்த பொழுதில். மேலும் இந்த இன் எப்படி நிபந்தனைக்கு பாவிக்கப்படுகின்றதோ அதே போன்று இதாவும் நிபந்தனைக்கு வந்தால், போனால், ஓடினால் என்று அந்த ஷர்த்தியா நிபந்தனைக்கு நாம் பாவித்துக் கொள்வோம். 454 இடங்களிலே இதா இடம் பெற்றிருக்கின்றது. யௌமுன். யௌம். யௌம் என்றால் நாள். நாள். 393 இடங்களிலே யௌம் என்கிறது குர்ஆனிலே காண முடியும். இறுதியாக 13 யா. யா என்றால் நாம் அழைப்பதற்கு பாய்ப்போம். யா ஜெயித், யா முஹம்மத், யா அல்லாஹ் என்று நாம் அழைப்போம். அழைப்புதற்கு யா என்றதனை உபயோகப்படுத்துவோம். மனிதனே, மனிதா என்றெல்லாம் சொல்லுவோம். யா யுஹன்னாஸ், மனிதனே. அந்த வகையில் 361 இடங்கள்ல அது குர்ஆனில் இடம் பெற்றிருக்கின்றன. இப்படி பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாமே கணக்கிட்டால் 1300, இவைகள் அனைத்துமே கணக்கிட்டால் 13,701 இடங்களிலே இந்த வசனங்கள் அனைத்தும் வந்திருக்கின்றது. வெறுமனே 13 வார்த்தைகளை நல்ல முறையிலே மனனம் செய்வதன் மூலமாக இந்த இடங்கள் அனைத்தின் பொழுதும் நாம் குர்ஆனை பாராயணம் செய்யும் நேரத்தில் ஞாபகத்தில் வரும், அந்த கருத்துகள் உள்ளத்திலே பதியும். இதே போன்று மேலும் பல வார்த்தைகளை கொண்ட விடயங்களை நாம் உங்களுக்கு மனனமிடுவதற்காக வேண்டி சமர்ப்பிப்போம். அதனை நீங்கள் மனனமிடும் பொழுது ஏற்கனவே மனனமிட்ட இந்த 13 வார்த்தைகளுடன் சேர்த்து அவைகளையும் இணைத்து நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது அரபியில் உங்களுக்கு பாண்டித்துவம் ஏற்படுவதுடனே குர்ஆனை விளங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். எனவே நிச்சயமாக
இது ஒரு நன்மாராயம், பாக்கியம் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மற்றும் இது போன்ற பாடங்கள், இது அல்லாத வித்தியாசமான பாடங்களுடன் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.